இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் பட்டாணி இதெல்லாம் நல்லா கலங்கி இருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா அருமையாக இருக்குது, சுவையாக இருக்குது. இதுக்கு பேர் பால் கறியாமா. நான் இதுக்கு முன்னாடி இது சாப்பிட்டதில்ல. ஏதோ ஒரு தாட்டி 2 தாட்டி தான் சாப்பிட்ருக்கேன். அது கூட இந்த கருவேப்பிலை சட்னி கொஞ்சம் எல்லா காயும் ஒன்றா போட்டாலும் தனித்தனியாக அது ருசி தெரியுது. கல்யாண சாப்பாடு மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுதான் இன்னைக்கு காலையில் டிஃபனு. இன்னொரு தோசை சாப்பிடலாம் போலயே இருக்குது, ஆனால் போதும். கடைசியில் தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றி இறக்கியிருக்காங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா தேங்காய் பிரித்த மாதிரி ஆயிரும். லைட்டாக கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லாமல் வச்சு எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, அதுதான் நல்லாயிருக்கும். அந்த சவு போட்டிருக்காங்க. காய் நிறையா காய் போட்டால் கலந்துடும் தெரியாது, ஆனால் நிறைய காய் போட்டாலும் ஒன்றுக்கு ஒன்று கலக்காமல் தனித்தனியாக என்னென்ன காய் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கடைசி வாய் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? சூப்பர்.